Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தோன்றின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஆதியாத் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். சூரா ஆதியாத்துடைய 3வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فالمغيرات صبحا فالمغيرات صبحا ففتح اللام سكون فالمغي غين يا مدا 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரால அலிஃப் சகீரா கூடவே ரா ஃபத்ஹா பெற்ற நிலையில் இருக்கும்போது வல்லினப்படுத்தி ஓதணும். அலிஃப் சகீராக்கு 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். சுப்ஹா சுவாத் இஸ்திலா வல்லினை எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். பா சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஏன் சுகுரா? அது வசனத்துடைய இடையில் வந்திருக்கிறனால. வசனத்துடைய முடிவில் ஹா அது லைட் லெட்டர் சாஃப்டாக உச்சரிக்கணும். கூடவே மத்துல் ஐவதுடைய சட்டத்தில் வந்திருக்கு. தன்மீனில் வந்திருக்கும் போது நம்ம ஃபத்ஹாவை ஓதுவோம். சுப்ஹா ஃபல் முகீராத்தி சுப்ஹா. சூரா ஆதியாத்துடைய 4வது வசனம். فأثرن به نقعا فأثرن به نقعا. ففتحة همزة فتحة ثا فتحة فأثا ரா சுக்குன். ரா சுக்குன் பெற்று வரும்போது அதற்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும். ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு. அப்போ அந்த ரா சுக்குனை பல்லினப்படுத்தி ஓதணும். ஃபஅثرن பிஹி. இந்த இடத்துல அந்த ஹீக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கு, கவனிச்சிங்களா? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம் நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். காஃப் சுக்குன் பெற்று வந்திருக்கு. கல்கலாவுடைய எழுத்து. ஸோ கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். வசனத்துடைய முடியல மதுரை 50உடைய சட்டம், அதாவது ஃபத்தகத்தை இருந்திருக்கு. நம்ம ஃபத்ஹாவை மாற்றி ஓதுவோம். ஃபஅثرن به نقعا. 2 வசனமும் சேர்த்து ஓதிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فالمغيرات صبحا فأثرن به نقعا. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.